அண்மைச் செய்தி. புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்திலிங்கத்தின் காரை மறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் தகவல்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். புதுச்சேரி காங்கிரஸில் என்ன நடக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று வேட்புமனு கடைசி என்பதால் பல்வேறு தொகுதிகளில் உள்ள காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். குறிப்பாக இன்று 3 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக எள்ளுத்தோப்பு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் எந்த மனுவும் அளிக்கப்படவில்லை. அதனால் அவர் ஆதரவாளர்கள் இன்று காலை முதலே வைத்திலிங்கம், அதாவது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் வீட்டு முன்பு குவிந்து உடனடியாக நாராயணசாமி அவர்களுக்கு மனு அளிக்க வேண்டும் என்றும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் அது குறித்து எந்தவித பதிலும் அளிக்காததால் வைத்திலிங்கம் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து தனது வேட்புமனு செய்ய கார் மூலம் புறப்பட்டார். காரின் முன்பு அவருடைய ஆதரவாளர்கள், அதாவது நாராயணசாமியினுடைய ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு கார் முன்பே அமர்ந்தும் காரை அங்கிருந்து புறப்பட முற்பட்ட போது அதை தடுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த காவல்துறையினர் அவருடைய நாராயணசாமியினுடைய ஆதரவாளர்களை அகற்ற போதும் அவர்கள் அந்த காரை மறித்து ஒரு பதில் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று கூறியதால் அந்த பரபரப்பு அங்கே அதிகமாகியது. உடனடியாக 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் அவருடைய காரை பத்திரமாக வேட்புமனு செய்ய அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த நாராயணசாமியுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் விரக்தியில் நாராயணசாமிக்கு சீட்டு கொடுக்காமல் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து தற்போது அந்த பகுதியில் பரபரப்பாக இருந்த நிலையில் போலீசார் அங்கிருந்து அனைவரையும் அகற்றி வருகின்றனர்.